சந்தியாராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாரு மாயா முன்னாடி நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு, நான் உன் முன்னாடி நிற்கிறக்கே அருகதை இல்லை மாயா. நான் பண்ணின தப்புக்கெல்லாம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். மன்னிச்சிட மாயான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாங்க மாயா. உன்னை போய் தப்பாக நினச்சிட்டேன்னு எனக்கே என் மேலே கோபம் வருது. இனிமே இதுதான் என் குடும்பம். இனிமே இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு மாயா. மாயா, இந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன். உனக்காக நான் எதை வேணாலும் விட்டு கொடுக்கவும் தயாராக இருக்கேன். உனக்கு என்ன வேணும் கேளுங்கிறாங்க சாரு. எனக்கு எதுவும் வேண்டாம். இந்த குடும்பம் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும். மாயா, கண்டிப்பாக இந்த குடும்பம் நல்லா இருக்கும். என்னால் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது பாதிப்பு வருமோன்னு நீ பயப்பட வேண்டாம். என்னால் இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு ஆபத்தோ பிரச்சனையோ எதுவும் வந்துடாது. இதுக்கு நான் வேணாலும் சத்தியம் வேணாலும் பண்ணுறேன்னு சொல்லி சாரு சத்தியம் பண்ணுறேங்கிறாங்க. நீ இந்த குடும்பத்துக்கு வாழ வர போகிறவ. நீ எதுக்கு சத்தியம் பண்ணுற சாரு? சத்தியமெல்லாம் பண்ணாதேங்கிறாங்க மாயா. இல்லை மாயா, இது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி தான். நான் ஏதாவது மறந்து போய் கூட தப்பு பண்ண போனாலும் எனக்கு இந்த சத்தியம் காப்பாற்றும். உன்ன மாதிரி என்னால் பொறுப்பாக இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் நான் பொறுப்பாக இருக்கிறதுக்கு நானும் முயற்சி பண்ணுறேன் மாயா. இப்போ தான் என் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது தெரியுமா மாயா. ஜட்ஜில் ஃபாதர்கிட்ட மன்னிப்பு கேட்கிட்ட மாதிரி இப்போ தான் என் மனசும் திருப்தியாகவும் நிம்மதியாகவும் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமா தெளிவாக இருக்குதுங்கிறாங்க சாரு. சரி மாயா, நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு சாரு வெளியில் வராங்க. வந்ததுக்கு அப்புறமா 2 கண்ணிலையும் வர கண்ணீரை தொடச்சிக்கிட்டு, அடே அப்பா, இவ்வளோ நம்ம வைக்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் ட்ராமா பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்படியே மெயின்டைன் பண்ணா தானே நாம இந்த வீட்டில் நிலையா இருக்க முடியும். அப்பாடா, இது வேற, இது எப்படி தான் கண்ணில் போட்டுக்கிறாங்களோ. அப்பா, கொஞ்ச நேரம் போட்டதுக்கே எரிச்சலாக இருக்கே, இவ்வளோ கண்ணீர் சிந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு சார் அங்கேருந்து போகிறாங்க. மாயாவுக்கு சீனு பற்றின கவலை. சீனு ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல என்னன்னு தெரியலையே. சரி, ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, குமரேசனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு குமாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. குமார், என்ன மாயா சொல்லு, ஏன் இப்படி பண்ணினேன்னு கேட்குறாங்க. ஆனால் என்னன்னா செய்யறது, அது என்னோட சூழ்நிலைங்கிறாங்க மாயா. என்ன மாயா, எல்லாம் கைகூடி வர நேரத்தில் இப்படி பண்ணிட்டியேங்கிறாங்க. ஆனால் அதை பற்றி அப்புறமா பேசலாம். நான் இப்போ உங்ககிட்ட பேசுறது சீனுக்காக. சீனுக்கு வழக்கம் போல் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், சுவிட்ச் ஆஃபில் இருக்குதே, அவன் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. தெரியுங்கிறாங்க குமார். எங்கே இருக்கான் அப்படின்னு பதட்டத்தோடு கேட்குறாங்க மாயா. அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வர்றதா இல்லை, சும்மா இருந்தவனா உசுப்பேத்தி விட்டா அவன் தான் என்ன பண்ணுவான் பாவங்கிறாங்க குமார். அவன் எங்கே தான் இருக்கான் அதை மட்டும் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அவன் ஃபுல்லாக போதையில் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஐயோ, குடிச்சிட்டு இருக்கிறானாங்கிறாங்க. ஆமாம்மா, பின்னாடி இருக்கிற ஒதுக்குப்புறத்தில் தான் குடிச்சு போட்டு அப்படியே கிடக்குறான். நான் வான்னு சொன்னாலும் வரமாட்டேங்கிறா. சரியான போதையில் இருக்கிறான். அவன் தெளிவாகவே இல்லைங்கிறாங்க. என்ன நீ அப்படி எவ விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க மாயா. நான் என்னமா பண்ணட்டும், வான்னு சொன்னாலும் எனக்கு போன்னு சொல்கிறான். மாயா மாயான்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாங்கிறாங்க. நான் திரும்பவும் அங்கே இருந்தேன்னா பிரச்சனை பண்ணுவான்னு தான் நான் திரும்ப வந்துட்டேன். சரி, நீ போய் ஏதாவது சொல்லிக்கிள்ளி எப்படியோ கூட்டிகிட்டு வாமான்னு சொல்கிறாங்க. மாயாவும் சரின்னு போன வைக்கிறாங்க. சீனு தண்ணி போட்டாலும் அப்பவும் மாயா செஞ்சதையெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. பெரியப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நான் உங்கள் வீட்டு பொண்ணாவே இருந்துடுறேன் பெரியப்பா அப்படின்னு அந்த நிகழ்ச்சியெல்லாம் மறக்க முடியாமல் சீனு அப்படி கொஞ்சிருக்காங்க. எங்கள் அப்பா மாதிரி செஞ்ச தப்ப நான் செய்ய விரும்பல அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக மாயா சொன்னதை நினச்சி பார்த்து சீனு தண்ணி போட்டுக்கிட்டு எல்லாமே என் கையை விட்டு போச்சுன்னு அழுகுறாங்க. சீனு தண்ணி போட்டுக்கிட்டு தன்னை பால பேசிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு மாயா இப்படியெல்லாம் பண்ணினேன்? என்னை பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? எத்தனை தடவை தான் இப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாற்றுவேன் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே போதையில் உட்காந்துருக்காங்க. அங்கே மாயா தேடிக்கிட்டு வராங்க. சீனுன்னு அங்கங்கே தேடிக்கிட்டு வராங்க இருட்டுக்குள்ள. இவ்வளோ நான் கேட்டேனா, இவ்வளோ அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு கல்யாணத்தை நடத்துவாங்களா? இவங்களே நடத்துன்னு சொல்லுவாங்களா? அப்புறம் நிறுத்துறேன்னு சொல்லுவாளா? இப்படியே செஞ்சா எப்படி ஒரு மனுஷன் பைத்தியக்காரனாக மாட்டானா அப்படின்னு தண்ணி போட்டுக்கிட்டு அப்படி உளறிக்கிட்டே வந்திருக்காரு. மாயா பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஓடி வந்ததும், சீனு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டில் புட்டிங்கி வீசுறாங்க. அதை எதுக்குடி உடச்ச அப்படின்னு கேட்குறாங்க. சீனு, என்ன பழக்கம், வா போல வா அப்படின்னு மாயா கூப்பிடுறாங்க. யார் நீ முதல்ல அப்படின்னு கேட்குறாங்க சீனு. மாயாவுக்கு வந்தது பாருங்க கோவம். பலார் 4 அறை விடுறாங்க. அடி நல்லா அடி, நான் தானே தப்பு பண்ணேன், அதனால நீ அடிக்கத்தான் செய்வேங்கிறாங்க சீனு. ஏன்டா இப்படியெல்லாம் தப்பு பண்ணுற? மாயா, நானா தப்பு பண்ணேன்னு? கல்யாணம்னு நீ சொன்ன, மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்படி நீ கவத்துட்டு தாலி கட்ட போகிற நேரத்தில் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டியே, இது நியாயமானு கேட்குறாங்க. என்ன மன்னிச்சிடுச்சின்னு, எங்கள் அம்மா பண்ணின தப்பை நான் திரும்பவும் செய்ய விரும்பல, அதனால தான் நான் அப்படி பண்ண வேண்டியதாக போச்சுங்கிறாங்க மாயா. அதுக்காக என்னை காதலிக்கிறேன்னு சொல்கிறதோடு நிறுத்திருக்கலாமே, இப்படி நம்ப வச்சு எல்லாத்தையும் கழுத்து அறுத்துட்டியேன்னு கேட்குறாங்க. உனக்கு இருக்கிற வலி வேதனை எல்லாமே எனக்கும் இருக்குது, ஆனால் ஒரு சில விஷயங்களுக்காக ஒரு சில முடிவுகள் இப்படி எடுக்க வேண்டியதாக போச்சு, நான் என்ன செய்யணுங்கிறாங்க மாயா. அப்போ நம்ம காதல் என்னங்கிறது, அப்போ நம்மளுக்குள்ளே எதுவுமே இல்லையா? ஆமாம் சீனு, நம்மளுக்குள்ளே எதுவுமே இல்லை. எங்கள் அம்மா எடுத்த கெட்ட பேர் நான் எடுக்க விரும்பல. ஆஹா, நீ நல்லா இரு மாயா, நல்லா இருங்கிறாங்க. சீனு, இப்படியெல்லாம் பேசாதீங்கிறாங்க மாயா. அன்னைக்கு என்ன சொன்னேன்? நானே வேண்டானாலும் என்னை விட்டுறாதீன்னு சொன்னீங்களா என்கிட்ட? பழச 2 பேரும் நினச்சி பார்க்குறாங்க. நானே என்னை விட்டு போன்னு சொன்னாலும் நீ என்னை விட்டு போயிடாதேன்னு மாயா கெஞ்சி கேட்குறாங்க. நானே போன்னு சொன்னாலும் என்னை விட்டு போயிடாதேன்னு கேட்குறாங்க. ப்ராமிஸ், நான் உன்னை விட்டு எப்பவும் போக மாட்டேன், நான் உன் கூடவே தான் இருப்பேன்னு சீனு சத்தியம் பண்ணி சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. மாயா, அன்னைக்கு சொன்னதையே தான் இப்போவும் சொல்கிறேன், நீ ஏன் என்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு அவ்வளோ போதையிலையும் மாயாவுக்கு சீனு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க.
சீனு முட்டாள்தனமா பேசாத. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. நீ என்னை மறந்துட்டு சாருவ கல்யாணம் பண்ணிக்கோ. அதுதான் சீனு உனக்கும் நல்லது எனக்கும் நல்லதுங்கிறாங்க. ஏன் நீ மட்டும் மாறிடுவியா? என் வாழ்க்கைய பத்தி நீ யோசிக்க வேண்டாம். நான் என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனாலும் என்னால உன்னை மறக்க முடியாது. நீ யார் என்ன மறக்க சொல்றதுக்கு? இது என்னோட மனசு. என்னோட மாயா என் நெஞ்சுக்குள்ள இருக்கா. நான் வச்சிருக்கேன். அவளை வேணும்னு வச்சுக்கிறதுக்கும் வேண்டாம்னா தூக்கி எறியன்னு சொல்றதுக்கு நீ யாருன்னு கேட்குற. வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்கிறாங்க. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் வா சீனு அப்படின்னு கையை பிடிச்சு கூப்பிடுறாங்க. கையை உதறாங்க. சீனு வீட்டுக்கு வர்றதுக்கு வழி எனக்கு தெரியும். நீ முதல்ல போங்கிறாங்க. நீ ஒன்றும் என் மேலே அக்கறைப்பட தேவையில்லை. வீட்டுக்கு வர எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சீனு போதையில் அவங்க பாட்டுக்கு தள்ளாடிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. மாயா பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு அழுதுகிட்டு கண்ணீர் தொடச்சிக்கிட்டு இவங்க வந்துடுறாங்க. ரகுராம் மாடியில் காத்தாட உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜானகி பால் எடுத்துட்டு வராங்க. எங்க வீடு முழுக்க உங்களை தேடினேன். நீங்க எங்க இருக்கீங்களா? இந்தாங்க பால் சாப்பிடுங்க, ஆறிட போகுது அப்படின்னு பால் எடுத்து கொடுக்குறாங்க. என்னாச்சு, ஏன் இங்க வந்து கொண்டிருக்கீங்கன்னு ஜானகியை கேட்குறாங்க. இன்னைக்கு நடந்தது எல்லாம் நினைச்சு பார்த்தேன். மனசுக்கு நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்குதுங்கிறாங்க. ஜானகி, நீ மொத இந்த வீட்டுக்கு மாயாவை கூட்டிட்டு வந்தபோது இவளால மதிப்பு மரியாதை எல்லாமே போச்சுன்னு நினைச்சேன். போயிடுமோன்னு கூட நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவ பண்ணது எல்லாம் நினைக்கும் போது இந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் காப்பாத்திருக்கா பாரு. அதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்கிறாங்க ரகுராம். மாயா இந்த வீட்டு பொண்ணாவே மாறினது எனக்கு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட வேண்டுதலும் நிறைவேறிச்சு. இன்னும் சொல்லப்போனா மாயா என்னோட பொண்ணாவே மாறிட்டாங்கிறாங்க. அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு, ஏன் அவ அப்பா சொன்ன வார்த்தையை கூட தூக்கி போட்டுட்டு எனக்கு பெரியப்பா தான் வேணும், இந்த குடும்பம் தான் வேணும்னு என்னை வந்து கட்டி பிடிச்சா பாரு. நான் கடைசி வரைக்கும் இந்த வீட்டு பொண்ணாவே இருந்தாடுறேன், உங்க பொண்ணாவே இருந்தாடுறேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு வந்து சொல்லி கதறி அழுதா பாரு. அந்த சந்தோஷமான நினைவுல இருந்து இன்னும் நான் வெளியே வரவே இல்லை ஜானகின்னு சந்தோஷமா சொல்றாங்க ரகுராம். அதை கேட்டு ஜானகியும் சந்தோஷப்படுறாங்க. ஆசைப்பட்டவனோட வாழணும்னு இந்த குடும்பத்தையே தூக்கி போட்டு போனா அவங்க அம்மா இங்க, ஆசைப்பட்டவனை தூக்கி போட்டு வந்தா மாயா இங்க. மாயா எட்டாத உயரத்துல ஒசந்து நிக்கிறா. தனாவுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சாச்சு, சீனுவுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சாச்சு. இனி அடுத்தது மாயாவுக்கு தான். மாயாவை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரகுராம் சொல்றாங்க. ஆமாங்க, நம்மளுக்காக அவ ஆசையை விட்டு கொடுத்துட்டா, அவளுக்கு நாம தாங்க நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ஜானகி சொல்றாங்க. ஆமா ஜானகி, நீ சொல்றதுதான் கரெக்ட். என் மனசு நிறைஞ்சிருக்கு தெரியுமா. நாளைக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகலாம், எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தா ஏன்னு போய் வேண்டிக்கிட்டு பொங்கலை வச்சுட்டு வரலாங்கிறாங்க ரகுராம். ஆமாங்க, நானே சொல்லணும்னு நினச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்கிறாங்க ஜானகி. சரி, போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு பண்ணு, காலையில் நேரமே கிளம்பலான்னு சொல்கிறாங்க ரகுராம். சரிங்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க ஜானகி. அதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி ஜானகி சந்தோஷமாக போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்சதும் ஆளுக்கு ஒவ்வொரு பொருளை எடுத்து டிராவல்ஸில் வைக்கிறாங்க. எல்லாம் அதடு இடன்னு பொங்கல் வைக்க தயாராகிட்டாங்க. சந்தோஷமாக எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. சரி, எல்லாம் மறக்காமல் எல்லாரும் எடுத்துட்டோமா அப்படின்னு எல்லாரும் கூடி நின்று பேசுகிறாங்க. ஏத்த குடும்பத்தோடு எல்லாருமா சேர்ந்து கோயிலுக்கு, குலதெய்வ கோயிலுக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சல்லன்னு மணிவண்ணன் கேட்குறாங்க. ஆமா மாப்பிள்ள, மாயா இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. இப்போ பாருங்களேன், அதே மாயாவால இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு. நம்ம ரகுராம் ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு பாருங்க. ஆமாம்மா, மாயா வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருந்தா. இப்போ அவளாலேயே இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடந்துருச்சு பாருங்கிறாங்க பத்மா. அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தான்னா எல்லாத்துக்கும் நிம்மதிதானுங்கிறாங்க. சரியாத்தான் சொன்னீங்க நீ. ஆமாம்மா, மாயாவோட மனசும் கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு பார்வதிக்கும் ஒரு பக்கம் ஜாலியாக பேசுறாங்க. ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு கஷ்டத்தையும் சொல்லி அதை தேத்தி வை இதை தேத்தி வைன்னு நம்ம வேண்டிட்டு தான் போனோம். இப்பதான் முதல் முறையா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான குடும்பத்தை கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்ல போறேன்னு சொல்றாங்க ஜானகி. ஆமா ஜானகி, மன நிறைவா போய் பொங்கலை வச்சுட்டு திருப்தியா சந்தோஷமா சாமி கும்பிட்டு வரலாங்கிறாங்க பாட்டி. எல்லாரும் அங்க கோயிலுக்கு போலான்னு சந்தோஷமா இருக்காங்க. அந்த இடத்துக்கு சீனு வராங்க. சீனு, ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேக்குறாங்க மணிவண்ணன். ஒன்னும் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சீனு போறாங்க. என்னாச்சு உனக்குன்னு கேக்குறாங்க. போய் ஒரு ஓரமா நிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு சாரு வராங்க. சீனு, என்னாச்சு உங்களுக்கு, மாத்திரை ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமாங்கிறாங்க சாரு. எனக்கு எதுக்கு மாத்திரைன்னு கேக்குறாங்க. இல்ல, இப்பதானே உடம்பு சரியில்லைன்னு மாமா கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறாங்க சாரு. மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு தான் சொன்னேன், உடம்பு சரியில்லைன்னாலாம் சொல்லல, போய் உன் வேலையை பாரு போங்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமா கோயிலுக்கு போறாங்க. சீனு மனசு மட்டும் அவங்க மாறவே இல்லை. சாரு, தனா, மாயா 3 பேர்த்தையும் மனசார சாமியை கும்பிட்டு பொங்கலை வைங்க அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. 3 பேரும் சந்தோஷமா பொங்கலை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. 3 பேர்த்தோட வாழ்க்கையும் இன்னும் எப்படியெல்லாம் திசை மாற போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம்.